ஓம் சக்தி. வெளிநாட்டில் வாழ்கின்ற ஒரு பக்தர், சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க தன்னுடைய அனுபவங்களை சொல்றாங்க, கேளுங்க. அவங்க வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில ஆண்டுகள் கழித்து திடீர்னு அவங்களுக்கு வேலை இல்லைன்ட்டா. வேற வழி இல்லாம சென்னை திரும்ப வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி மூட்டை முடிச்சோடு சென்னை வந்துட்டாங்க. மேற்கொண்டு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. அமெரிக்கா போகலாமா, ஆப்பிரிக்கா போகலாமான்னு பலவாறு யோசனை செய்து கொண்டு மருவத்தூர் போயிட்டு வரலாம்னு சொல்லி மருவத்தூர் வர்றாங்க. இந்த பக்தர் பெண். இந்த அம்மா 1975 மருவத்தூர் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தோட அம்மாட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு போறாங்க. வேண்டிக்கிட்டு போனவெல்லாம் பின்னால் இவங்களுக்கு ஒரு யோசனை, ஏன் நம்ம இந்த பழைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறாங்க. ஃபேக்ஸ் அனுப்பிச்ச பின்னால அந்த பழைய கம்பெனிலேருந்து இவங்களுக்கு ஆர்டர் வருது, உடனடியாக புறப்பட்டு வாங்க வேலையில் சேர்ந்துக்குன்னு சொல்லி. அதே மாதிரி மீண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கே போய் அங்கே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சக்தியில் மகள் நல்ல முறையில் படித்து வந்தால், +2 பரீட்சையை எழுதி கொண்டு இருக்கின்றாள். அப்பொழுது அந்த மகளின் தாயார் அம்மாட்ட அம்மா, என் மகள் +2 நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு என்ன, நம்பர் 1ஆக வருவாள் போ அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரிங்க அந்த பொண்ணுமே அமெரிக்காவில் நல்ல முறையில் படித்து முடிச்சு இப்போ மிகப்பெரிய வேலையிலையும் இருக்குதுங்க சக்திகளே. எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்து பாருங்க, இந்த சக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே அம்மா தான். அவங்க ஒவ்வொன்றையும் பாத பூஜையிலையும் சில நேரங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கேட்டுப்பாங்க. பெரும்பாலும் நேரங்களில் வேண்டுதல் வச்சுப்பாங்க. மருவத்தூர் வரும் பொழுதெல்லாம் தவறாமல் அங்கப்பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தடவை இல்லை, அதிகபட்சம் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அங்கப்பிரச்சனை பண்ணுவாங்க. அதை வைத்து அவங்க நிறைய காரியமெல்லாம் சாதிச்சுட்டாங்க. அதை மறுபடியும் சொல்றோம் சக்தியில. ஓம் சக்தி.